ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிஃபானி விலாக்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் பல்க் அமௌண்ட்டுக்கு க்ராசரிஸ் வாங்கியிருக்கேன். என்னெல்லாம் வாங்கினேன்னு பார்க்கலாமா? சம்பா புட்டு மாவு, இட்லி அரிசி, உளுந்து, அப்புறமா ஆசீர்வாத் ஆட்டா. இந்த அடை தோசை மாவு வந்து ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை. எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பேக்கெட் பின்னாடியே கொடுத்துருக்காங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அப்புறம் மைதா மாவு, வெள்ளை அரிசி புட்டு மாவு, அதோட சேர்த்து ரவை, கோதுமை மாவு, இது எல்லாமே நான் வந்து அரை கிலோ தான் வாங்குவேன். அது என்னென்னா எனக்கு வந்து அரை கிலோவே ஒரு மாதத்துக்கு தாராளமாக இருக்கும். ஷாம்புவுமே பேக்கெட்டில் தான் வாங்குவேன். பேக்கெட்டில் வாங்கினா தான் எனக்கு ரொம்ப நாளைக்கு வர மாதிரி இருக்கும். பாட்டில் செட் ஆகாது. இது எல்லாத்தோட ரேட் வந்து 1245 ரூபா வந்துச்சு. குழந்தைங்களுக்கு ஜெம்ஸ், அப்புறமா பேஸ்ட் காலியாகிடுச்சு. டாபர் ரெட் பேஸ்ட் வாங்கியிருக்கேன். பானிபூரி கிட் வாங்கி செஞ்சு பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை. அதையும் வாங்கியாச்சு. அப்பளக்கட்டு, நரசஸ் காப்பி எல்லாமே கம்மியாக வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஃபீல் ஆகும். ஆனால் இதை வச்சே நான் ஒரு மந்த் கண்டிப்பாக மேனேஜ் பண்ணிவிடுவேன். அப்புறமா கடலைப்பருப்பு, சட்னிக்கு பொரிக்கடலை, நிலக்கடலை, சிறுபருப்பு, தேவையான எல்லா பருப்பு ஐட்டமும் வாங்கியிருக்கேன். கொளியல் அரிசின்னு ஒன்று இருந்துச்சு. இது வந்து நம்ம அடை தோசைக்கு இல்லைனா தோசை மாவு, இட்லி மாவுக்கு யூஸ் பண்ணலான்னு வாங்கினேன். ஃப்ரைட் ரைஸ் கிட் வாங்கியிருக்கேன். அப்புறமா பல்லு வலி அப்படின்றதுனால எனக்கு வந்து சென்சோடைன் பேஸ்ட்டும், குழந்தைங்களுக்கு வந்து டாபர் ரெட் பேஸ்ட்டும் வாங்கியிருக்கேன். சென்சோடைன் ரொம்ப விலை ஜாஸ்தி, 40 கிராமே 120 ரூபா. டாபர் ரெட் பேஸ்ட் வந்து 70 கிராம்னு நினைக்கிறேன். 70 கிராமோ 60 கிராமோ தெரில, 77 ரூபா தான். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தனித்தனியாக கொட்டி வைக்க மாட்டேன். இந்த மாதிரி ஒரே வாளியில் போட்டு வச்சுருவேன். நீங்கள் எப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய க்ராசரி ரேட் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.